வாங்குகிற 2வது அவார்டு. அது துபாயில் நான் இங்கே வாங்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சினிமாவில் எனக்கு மிக முக்கியமான ஒரு அட்வைஸ் கொடுத்தான். அது என்னென்னா, கமல் சார் கூட ஒர்க் பண்ணுறது மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொன்னால், ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து மேஜிக். இப்போ அடுத்து விஜய் சார் கூட ஜனராஜ் என்னமோ போடி நம்ம டார்லிங் டான் ஆனந்த்ராஜ் துபாயில கல்யாண மாலை நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அப்போ அவரோட புருஷ லட்சணமா நிறைய குணங்களை லிஸ்ட் பண்ணாங்க. ஆனந்த்ராஜ் கிட்ட அப்படி என்னெல்லாம் கல்யாண குணங்கள் இருக்குன்னு நாங்க அடுத்த எபிசோட்ல சொல்றோம். இப்போ நீங்க சூப்பரா கமெண்ட் பண்ணுங்க. ஆனந்த்ராஜ் லைக் பண்ண பாயிண்ட்ஸும் உங்க சாய்ஸும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். Title sponsor Barak and KR Group, Mr. Kannan Ravi. Co-presented by Attica Gold Company, India's #1 gold buyers. Powered by Matic, the Idiapa Mission Company. Akkad Housing, creating environment for joyful living. Associate sponsor Jaychandran. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவை அனைத்தும் ஒரே இடத்தில். Archie Royal Gulab Jamun Mix, the great leader based on the true story. மற்றும் Vishy Skincare. Special partner Visby Financials. Travel partner Lee Phoenix Holidays Private Limited. Radio partner KRLF. தமிழ் சினிமாவில் பார்த்து வியந்த கொண்டாடின நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம கூட வரப்போறாங்க. அவங்களை நம்ம நேரில் பார்க்க போகிறோம், அவங்களை நம்ம கௌரவப்படுத்த போகிறோம். அதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த தமிழ்நாடு நம்மளுடைய கோல்டன் கார்பெட் அவார்ட்ஸ் நிகழ்ச்சி. நிறைய கலைஞர்களுக்கு நம்ம விருது வழங்க போகிறோம். அவங்க கிட்ட இந்த நிறைய விஷயங்கள் நம்மலாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் அவார்டை கொடுக்கறதுக்காக ரொம்ப முக்கியமான ஒருத்தரை வந்து மேடைக்கு அழைக்க இருக்கோம். பிரசன்டர் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஏவியில் பார்த்துடலாம். சினிமா கொஞ்சம் சோதிக்கும், நிறைய சாதிக்கலாம். He is the goat of sats. போராட்டம் தான் பலன் தரும், அந்த போராட்டமும். பட் ஐ லவ் சினிமா. A lion is always a lion. தமிழ் சினிமாவில் எத்தனை கிராஃப்ட் இருக்கோ எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணி அண்ட் எல்லா மக்கள் கூடயுமே ரொம்ப அன்பாக பணியாற்றக்கூடிய நீங்கள் ரொம்ப பிடிச்ச அவர் ஆல் டைம் ஃபேவரட் அம்மா கிரியேஷன்ஸ் திரு டி சிவா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்நாடு லவ் இந்த முயற்சிக்கு என்னுடைய நிறைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படத்தினுடைய பில்லரஸாக இருக்கக்கூடிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்டுன்றது தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து இங்கே செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிறதும் ஒரு அவ்வளோ ஒரு சிறந்த திறமையாளர்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய விருது கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு விழா தொடர்ந்து நடைபெறணும். இன்னும் அடுத்த வருஷம் கூட இன்னும் அதிகமான நட்சத்திரங்கள், அதிகமான ஆட்களை வச்சு இந்த விழா பெருசாக நடக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த அவார்டை வந்து உங்கள் கையால் நீங்கள் வழங்குறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு கோல்டன் கார்பெட் அவார்ட்ஸினுடைய சீசன் 3 முதல் அவார்ட் அண்ட் யாருக்கு போகுது? வருஷம் 1999 சேது ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட். சேது ஷூட்டிங் பார்த்த ஒருத்தன் படமும் பார்த்த பிறகு சினிமா தான்னு முடிவு பண்றான். பாலு மகேந்திரா, மணிரத்னம், சங்கர்னு முட்டி மோதுறான். ஒரு வழியா திறந்த கதவு கார்த்திக் ரகுநாத் கதவு. நெக்ஸ்ட் ஜிவிஎம் காக்க காக்க சான்ஸ். அப்புறம் பெருசா எதுவும் சிக்கல. இங்கதான் ட்விஸ்ட். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அவங்க கல்யாண கலாட்டாவை சினிமாவா எடுக்க அதுல நடிச்ச நம்ம பையன் இப்போ கோலிவுட்டின் மோஸ்ட் வாண்டட் கேரக்டர் ஆர்டிஸ்ட், தமிழ் சினிமாவின் சில்வர் ஜூப்ளி கலைஞர் நடிகர் பக்ஸ். ஆக்ஷன். ஆரம்பத்தில் குட் கேரக்டர்களில் சிரிக்க வைத்தவர் தடக்கென கியர் மாற்றி பேட், அக்லி என அதிரடித்தார். டேய், நீ ஒரு விண்டேஜ் விஞ்ஞானிடா. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கின் வில்லங்க பார்ட்டியாக நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் பக்ஸ். நீங்க மட்டும் சரியான ஆம்பளையா இருந்தா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுறா பாப்பா. அழுக்கு சட்டை கோச்சாக முறுக்கேற்றும் ப்ளூ ஸ்டார் இமானுவேல். எல்லா விதத்திலையும் அவனை விட நாம கடுமையா உழைக்கணும். அந்த உழைப்பு நமக்கு ஒரு பலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். ரங்கராய சக்திவேலிக்கு ஸ்கெட்ச் போட்ட தக் லைஃப் அன்புராஜ் என கிடைத்த கேப்புகளில் எல்லாம் கிடா வெட்டினார். நல்லா இல்லையா? நல்லா நடிச்சா. செல்லக்குட்டி என சூப்பர் டீலக்ஸ் இன்ஸ்பெக்டர் பெர்லினாக முகம் சுளிக்க வைத்தவர். அந்த ஆண்டனியா, இந்த பாஷா. எந்தா மோனே என டூரிஸ்ட் ஃபேமிலி இன்ஸ்பெக்டர் ராகவனாக நெகிழ வைத்தார். சார், போலீஸை கூட்டு வாங்க. உடனே கூட்டு வாங்க. சரியா போங்க.
நீதான் போலீஸ், நீ எங்க போறப்போ? ஒரே பீஸ் யூனிஃபார்மில் மாஸ்டர் பீஸ் மாடுலேஷன். பக்கா ஆல் இன் ஆல் பேக்கேஜ் ஆக ஜொலிக்கும் தமிழ் சினிமாவின் சேட்டை ஸ்டார் பக்ஸுக்கு தங்க கம்பளம் விரித்து வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு நாவ். செல்லக்குட்டி அப்படின்னாலே வந்து நீங்க தான் ஞாபகம் வர அளவுக்கு ஒன்று பண்ணியிருக்கீங்க. இந்த செல்லக்குட்டி எங்கள் அவார்டு உங்கள் கையில் வந்திருக்கு துபாயில். முதல்ல அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? துபாய் வாழ் தமிழர்கள் அனைவருக்கும், சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் என்ன அன்பார்ந்த வணக்கங்கள். நான் ஆக்சுவலாக இவ்வளோ பண்ணியிருந்தாலும் நான் வாங்குகிற 2வது அவார்டு இது. அது துபாயில் நான் இங்கே வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவார்டு ஆக்சுவலாக ஆடியன்ஸ் கொடுக்குற கைத்தட்டு தான். கரெக்ட் சார். ஒரு நல்ல படங்களுக்கு அப்புறமும் அடுத்தடுத்து இயக்குனர்கள் விரும்பி கூப்பிட்றாங்கல்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த இண்டிகேஷன் அவார்டு. அந்த மாதிரி அது தொடர்ந்து எங்கள் எல்லாருக்குமே நிகழ்ந்துட்டுருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இப்போ நீங்கள் கொடுத்தது சரி, இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நிறுத்துது. நம்ம ஏதோ சாதிச்சு முடிச்சிட்டோம்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா லெஜெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஹாப்பி தான். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சார், ஆடியோ லான்ச் மட்டும்தான் நடக்கும். இப்போ சிங்கிள் லான்ச்சே பெருசாக பண்ணுறாங்க. ட்ரெய்லர் லான்ச் நடக்கும், ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே பெருசாக லான்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் பண்ணணும்னு எங்கள் டீம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று பார்க்கலாமா? பார்க்கலாம். நீங்கள் ஜிவிஎம் சாரை டைரக்ட் பண்ணுறீங்க, அப்படி ஒரு விஷன் எங்கள் டீமுக்கு. ஜிவிஎம் சார்கிட்ட நான் காக்கா காக்கில் அசிஸ்டண்டாக இருந்தேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சார் பயங்கரமான ஜென்டில்மேன். அந்த சீன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை இல்ட்ரீட் பண்ணுறதோ, நம்ம தப்பு பண்ணால் கூட மேக்ஸிமம் சாரோட கோபம் எப்படி இருக்குன்னா, பகவதி அவ்வளோதான். அந்த பகவதின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்கே அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடாமல் வேலை பார்ப்போம். ஸோ சார்கிட்ட சொல்லப்போனால் சினிமாவோட ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இருக்குல்ல, எல்லாத்தையுமே என்னால் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் எந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்கணும், அது ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்கிரிப்ட் காக்க காக்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் கௌதம் சார். அவரை நான் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அது நிகழட்டும். கண்டிப்பான இந்த கார்ட்டூன் ரியலாக வரட்டும். கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு நாங்களும் வாழ்த்துறோம். அண்ட் நீங்கள் நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் இங்கே வருவாங்க. ஸோ அந்த டேரக்டர்கிட்ட நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள், அது என்னன்னு நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு. மணிரத்னம் சார். மணி சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாயகன் பார்த்துட்டு தான் என்னோட என்ன சொல்லுங்க, நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தால் நான் பார்க்கக்கூடிய 3 படத்தில் 1 நாயகன், 2வது தளபதி, 3வது கேப்டன் பிரபாகரன். ஸோ மணி சார் கூட ஒர்க் பண்ணது பெரிய பிளெஸ்ஸிங்கை நான் பார்க்குறேன். அவரோட எக்ஸிக்யூஷன் ஆகட்டும், அவரோட என்ன சொல்லுங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒரு கேரக்டர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அது இன்றைக்கி வரைக்கும் படங்களோட வெற்றியும் தோல்வியும் தாண்டி அவங்க கூட ஒர்க் பண்ணும் பொழுது சினிமாவை இவ்வளோ நேசிக்க முடியுமா, சினிமாவுக்காக இவ்வளோ, இன்னும் சொல்லப்போனால் தமிழில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு கமல் சார் படமாகவும் இருக்கும், மணி சார் படமாகவும் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணது பெரிய பிளஸ்ஸிங். நெல்சன். ஆமாம், இப்போ நெல்சன் சார் கூட ஜெயிலர் 2ல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரஜினி சார் கூட, கமல் சார் கூட ஒர்க் பண்ணுறது மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொன்னால், ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுறது மேஜிக். ஆமாம், அதில் நெல்சன் சாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். அவரோட படங்களில் எப்போவுமே அந்த டார்க் காமெடி என்ன சொல்லுவீங்க, அந்த டார்க் காமெடி சம்டைம்ஸ் அப்படியே இன்னொரு லாங்குவேஜ்லேருந்து எடுத்த மாதிரி இருக்காது. அது நம்ம சொசைட்டியில், தமிழ் உலகத்தில், நம்ம ஊரில்
நடக்கிற ஒரு விஷயத்தில் அந்த கேரக்டரைசேஷனு, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட முட்டாள்தனம், புத்திசாலித்தனம் இது எல்லாமே கலந்துருக்கும். அண்ட் ஆஸ் அ பர்சன் அண்ட் டைரக்டர் டு நெல்சன் சார் வந்து ரொம்ப இலகுவான ஆள். ரொம்ப அவர் இன்டர்வியூவில் நிறைய பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷூட்டிங்லேயுமே அவ்வளோ ஹெக்டிக்காக பெரிய பட்ஜெட்டு சூப்பர் ஸ்டார் வச்சு டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அதே கூல் தான். அண்ட் ஒண்டர்ஃபுல் பர்சன். ஹச் வினோத் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஆள். எப்படின்னா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கணம் ரிலீஸ் ஆகி இப்போ ஆயிடுச்சு. ஒரு 3-4 மாதத்தில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சதுரங்க வேட்டை ரிலீஸ் ஆச்சு. சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு படத்தை இந்தியாவில் யோசித்து அதை அந்த ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நட்டி அண்ணன் வச்சு, ஏன்னா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் நட்டி அண்ணன், அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இவரை லவ் பண்ணலாம். ஸோ இவர் கூட துணிவில் ஒர்க் பண்ணது வந்து அதி அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது. என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய படத்தில் ஒர்க் பண்ணும்பொழுது என்ன பிரச்சனை வரும்னா, அடுத்தடுத்த சீனுங்க ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். மெயின் ஆர்டிஸ்ட் வச்சு ஷூட் பண்ணோம். பெரிய பெரிய செட்டப் இருக்கும். ஒரு 300 பேர் 400 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டக்கு டக்குன்னு அடுத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு முடித்தோமா, ஓரளவுக்கு தேவைப்பட்டது வந்துதா, அடுத்த சீன் போகலாம். ஆனால் வினோத் என்ன பண்ணாப்புலன்னா, எல்லாரையுமே தலைவாக தான் கூப்பிடுவாப்புல. தலைவா, எனக்கு தேவையானது வந்துச்சு, உங்களால் திருப்பி எதாவது பண்ண முடியுமா, பெட்டர் பண்ண முடியுமா அப்படின்னு சான்ஸ் கொடுத்து அங்கே ஒரு 300-400 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த டைம்லேயுமே வந்து வெயிட் பண்ணி அதான் பண்ணுங்க தலைவா, இது சூப்பராக இருக்குது தலைவா, இன்னொன்று போகலாமா, தலைவா போகலாம் தலைவா, அதையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இல்லை தலைவா, அவ்வளோதான் தலைவா, விட்டுரு தலைவா. அப்படி ரொம்ப நிதானமாக ரசித்து வேலை வாங்கின டைரக்டர் சார். கமல் சார் கூட பண்ணிட்டீங்க, ரஜினி சார் கூட பண்ணிட்டீங்க, அப்புறம் வந்து துணிவில் அஜித் சார் கூட பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்து விஜய் சார் கூட ஜனராஜ் பண்ணால் எப்போவுமே மகிழ்ச்சியான விஷயம் தான். பிரேம்குமார் சார் டார்லிங். என்னென்னா, நான் சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி முதல்ல சினிமாவில் மீட் பண்ணது வந்து பிரேம தான். இன்ஸ்டியூட்டில் போய் நான் பார்க்குறேன். என்னை வந்து சினிமாவில் கைட் பண்ணது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்பொழுது டேரக்டர்ஸை எப்படி மீட் பண்ணோம், அதே மாதிரி நீ யார்கிட்டலாம் ஜாயின் பண்ணுன்னு சொல்லும்பொழுது நான் வரிசையாக நிறைய பேர் சொன்னேன். அப்போ சொன்னால் அப்படியெல்லாம் இருந்தால் முடியாது, ஒரு 5 டைரக்டர் ரெடி பண்ணிக்குவோம். அந்த 5 டைரக்டர்கிட்ட நேராக போய் பார்த்து ரெஸ்யூம் கொடுக்கணும். அந்த டைமில் வந்து 2000 வந்து ரெஸ்யூமெல்லாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. சினிமாவில் போய் யாரும் ரெஸ்யூம் கொடுத்ததே கிடையாது. பட் இல்லை, ரெஸ்யூம் கொடுக்கணும். அதுக்கு என்னடா எழுத முடியும், சும்மா எழுது, டைப்ரைட்டிங் தெரியும், 2 வீலர் ஓட்டுவேன், அப்புறம் வந்து MS வேர்டில் ஒர்க் பண்ணுவேன், ஸ்கிரிப்ட் அடிக்க தெரியும், ஸ்விம்மிங் தெரியும், ஏதாவது ஒன்று எழுதி அட்ரஸை போடு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கைட் பண்ணி, அதே மாதிரி சினிமாவில் எனக்கு மிக முக்கியமான ஒரு அட்வைஸ் கொடுத்தான். அது என்னென்னா, உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறவங்க டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபா கேட்டாலும் கொடுக்காது. ஏன்னா சினிமாவில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே வந்து உனக்கு யாராவது உதவி பண்ண நினச்சாங்கன்னா காசு கேட்க மாட்டாங்க, அவங்க உனக்கு உதவி பண்ணிடுவாங்க. இங்கே ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஒரு ப்ரொடியூசருக்கு ஃபைனான்சியராக இருக்கட்டும், இதில் யாருமே வந்து காசை நம்பி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபா கேட்டால் கூட அந்தால நம்பாத அப்படி சொல்லிட்டு கைட் பண்ணால், அது என்னை வந்து சில குண்டு குழிகளில் விழாமல் என்னை காப்பாற்றி என்னை அருமையாக இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அண்ட் ஹியூமன் பீயிங். நிறைய சீரியஸாக பேசிட்டோம். உங்களை நாங்கள் சீரியஸான ரோல்லையும் பார்த்துருக்கோம், மிரட்டி வில்லனாகவும் பார்த்துருக்கோம், நல்ல ஃபன்னாக ஜாலியாகவும் பார்த்துருக்கோம், கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்து எங்களுக்கு இருக்குது. பாருங்க, அது அப்படிதாங்க இருக்கு. நான் எப்படி இதை கொண்டு போறது? ஓகே. ஸோ சூப்பர் டீலக்ஸ் படத்துல வந்து நீங்க சொல்லுவீங்க தெரியுமா, சூப்பர் நீ கண்ணுக்குட்டி அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின்ஸ் போட்டோஸா வந்து போட போறோம். ஒவ்வொருத்தருக்கும் கியூட்டா ஏதாவது ஒரு டயலாக் டக்குன்னு தோணுது, ஒரு பட்ட பேரு உங்களோட ஸ்டைல்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆஹா, டெடிகேட் a dialogue to the Remo. அது என்ன, எனக்கு மட்டும் ஷில்பா ரெமோ என்னமோ போடி என்னமோ போடி
நல்லா இருக்கே. அற்புதமான ஒரு ரொம்ப அழகா இருக்காங்க நிஜமா. இவர் டார்லிங். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண 2 படத்துலையுமே சார் தான் ஹீரோ. காக்கா காக்கா, ஜில்லுன்னு ஒரு காதல். ஒண்டர்ஃபுல் பர்சன். அசோசியேட்டாக இருக்கும் பொழுது ஜில்லுன்னு ஒரு காதலில் வந்து ஒரு இன்டிமசி சீன் ஷூட் பண்ணும் பொழுது எல்லாரையும் யூஸ்வலாக வெளியே போக சொல்லுவாங்க. ஸோ தட் அந்த கூச்சம் இல்லாமல் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும்னு. அப்போ கிளாப் கொடுக்கணும். அப்போ நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் சூர்யா சார் வந்து இல்லை பக்ஸ் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக ஒன்று சொன்னார் எனக்கு. அப்போ நான் அவருக்கு வந்து எதுவுமே சொல்லலை. இன்றைக்கி இந்த மேடையில் அதுக்கு தேங்க்ஸ் தெரியல. ஹாப்பி ஹாப்பி. ஹாய். இந்த பொண்ணுக்கு நீங்க சொல்லியே ஆகணும் சார். சார் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா சுந்தர்சி சார் டைரக்ஷனில் வந்து வடிவேல் அண்ணன் கூட நடிக்கிறேங்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இந்த கேரக்டர் உண்மையிலேயே வந்து வடிவேல் அண்ணனுக்கு ஒரு ஜோடி இருக்கும். அந்த ஜோடியை தான் கூப்பிட்டு வந்து கலாட்டா பண்ணுற மாதிரி. அப்போ சுந்தர்சி சார் தான் சொன்னார், ரியலாகவே ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறதுல வந்து காமெடி எங்கே இருக்குது, அது வந்து ரியல் ட்ராமாவாக மாறும், மெலோ ட்ராமாவும் இருக்கும். இதில் காமெடி எப்படி வரும்? காமெடி வந்துச்சுன்னா நம்ம குரூப்பில் பசங்களை யாராவது ஒருத்தர் தான் பண்ணணும். அப்போ முனிஷ்காந்த் என்ன பண்ணலாமான்னா அவரை பார்த்தா அவருக்கு பொம்பளை வேஷம் போட்டு பார்த்தாலே கொஞ்சம் ஷாக்கான மாதிரி பார்த்துட்டு, பக்ஸ் நீங்கள் பொம்பளை வேஷம் போடுறீங்களா அப்படிங்கன்னா, போடுறேன் சார். என்ன உடனே சொல்லிட்டீங்க? அப்புறம் சரி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு வேறு வேறு விக் வச்சு கொண்டு வந்து இது ஃபைனலாக இந்த கெட்டப் ஓகே பண்ணோம். ஓகே பண்ணும் பொழுது சார் சொன்னார், எல்லாத்தையும் மாற்றிட்டேன், இந்த மூக்கை மட்டும் மாற்ற முடியலையே. ஸோ இந்த கெட்டப்பில் வடிவேல் அண்ணன் கூட ஒரு ஸ்க்ரீனில் அவ்வளோ தூரம் நடித்ததே வந்து பெரிய விஷயமாக நம்புகிறேன். இந்த இந்த காஸ்டியூம் போட்டு இந்த மாதிரி நடிக்கும் பொழுது தான் தோணுச்சு பொண்ணுங்களை வந்து உண்மையிலே கையெடுத்து கும்பிடணும். அதுங்க அவங்க போட்டுட்டு வர காஸ்டியூம் ஆகட்டும், அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு மேக்கப்பு, அதுக்கான என்ன வாழ்க்கடா அது அப்படி தான் இருந்தது. அதனால் அவங்க மேலே மதிப்பு தான் உயர்ந்துச்சு. வெரி கியூட் சார். இது எப்படியோ ஆனால் க்யூட்டாக இருந்தீங்க சார் அந்த ஃபோட்டோவில். நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே சார், இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு செக்மெண்ட் தான் சார், ட்ரூத் ஆர் டேர். ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும். ஓகே. அப்படி சொல்ல முடியலன்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம். ஓகே. வெரி சிம்பிள் சார். இப்போ தக் லைஃப் படத்தில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்ன படம்? தக் லைஃப் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க சார். அதில் 3 முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ்னால் கமல் சார், த்ரிஷா மேம் அண்ட் சிம்பு சார். ஸோ இந்த 3 பேரில் கமல் சார் பண்ணது சரியா தப்பா, இல்லை சிம்பு சார் பண்ணது சரியா தப்பா, இல்லை த்ரிஷா மேம் பண்ணது சரியா தப்பா? யாருமே அதில் தப்பு பண்ணலையே. என்ன பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த படத்தில் அவங்களோட யார் சார் தப்பு? யார் தப்பு? 3 பேருமே தப்பு இல்லையே. 3 பேருமே தப்பு இல்லை. எப்படி டார்க்? இதுக்கு தான் நம்மளுக்கு தான் கஷ்டம். நம்ம தான் தப்பு. கேள்வி கேளுங்க. ஒரு கேள்வி வேஸ்ட் பண்ணிட்டீங்க. சரி நான் கேட்குறேன் சார். இப்போ என்ன டேர் கொடுக்கணும் அவ்வளோதானே? மணி சாரா ஜிவிஎம் சாரா, யாரை வந்து சூஸ் பண்ணுவீங்க? மணி சார். ஐயோ எல்லாமே சொல்றாரு. சரி ஏதாவது கேட்போம் இருங்க. உங்களுக்கு ஒரு டேர் கொடுத்தா நீ உங்களை ஆட வச்சு பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை. எங்களுக்கு ஆடினுங்களே, நானா போய் காந்த விழுந்துடுறேன். வா ஊது ஊது. தேங்க்யூ. ஒரு பட்ட கையத்துல கொடுத்தலாம் நம்மளுடைய பக்ஸ் சார். இந்த எக்ஸாம்ல வந்து ஐயோ நான் படிக்கவே இல்லப்பான்னு செம்மையா வந்து கடைசியில எழுதிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்க சார். நீங்க இந்த டான்ஸ்லாம் வேணாம்னு சொல்லும்போது உங்க முகபாவனை பார்க்கும்போது நம்ம ரொம்ப அவரை கஷ்டப்படுத்துறோமோன்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஒரு கேரக்டரா ஒரு மாதிரி இருக்கீங்களே, சூப்பரா இருந்தது சார். சூப்பரா இருந்தது சார். இட் வாஸ் பிரில்லியன்ட். Thank you so much sir. And thank you. இன்னும் நிறைய விருதுகள் நீங்க வாங்கணும், அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you so much sir. ஒரு படத்தை கையத்துல கொடுத்தலாம் ஃபேவரட் பக்ஸ்க்காக. Thank you. ஆனந்த்ராஜ் என்பவரை அறிமுகப்படுத்துறோம். ஆடங்கோப்பன் தாமரை பாட்டில தலைமுழுக இதை விட பெரிய விருது எங்களுக்கு என்னங்க கிடைக்கும் சொல்லுங்க. பாண்டிச்சேரியில இருந்துட்டு தண்ணி போடாம ஒருத்தர் இருக்கிறாருன்னா அப்ப வந்து அந்த ஊர் பேரை கெடுக்க வந்தார்.
தோத்துக்கிட்டே இருக்கியாடா? ஆமா சார். பக்கத்துல படுத்து என் கிண்ணத்தை கிள்ளிட்டாரு. எந்த கிண்ணத்தம்மா? ஏயில ஏதாவது பேய வாட்டி விட்டுருவாங்க. KR Group மிஸ்டர் கண்ணன் ரவி தயாரிப்பில் ஜீவா நடிப்பில் தலைவர் தம்பி தலைமையில் கமிங் சூனின் தியேட்டர்ஸ். KR Group மிஸ்டர் கண்ணன் ரவி தயாரிப்பில் பிரபுதேவா, வடிவேலு, கௌதம் கார்த்திக், நட்டி, தம்பி ராமையா காம்போ என 3 பிரம்மாண்ட படங்கள் கமிங் சூனின் தியேட்டர்ஸ். இந்தியாவின் நம்பர் 1 கோல்ட் பையர். பழைய தங்க நகைகளை இன்றே பணமாக்கிக் கொள்ளுங்கள். ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. மேடிக்யூ டெக்னாலஜிஸ் த இடியாப்ப மிஷின் கம்பெனி. உலக சாதனை படைத்த சேலம் தமிழனின் குட்டி இடியாப்ப மிஷின். 3500க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் நம்பிக்கைக்குரிய நிறுவனம் அக்கார்ட் ஹவுசிங். இப்போது ECR நேச்சர் நெஸ்ட் ப்ராஜெக்ட். பிளாட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8 lakhs. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ். 1 வாங்கினால் 1 இலவசம். The Leader movie based on true story. சாதாரண டெய்லரின் மகன் பிசினஸில் சாதிக்கும் தலைவரே லீடர். கமிங் சூன் இன் தியேட்டர்ஸ். ஃபேஸ், ஹேர், லிப், பாடி ஸ்கின் என 4 வகைகளின் 35க்கும் மேற்பட்ட இயற்கை அழகு பொருட்கள் ஒரே இடத்தில். ட்விஷி ஸ்கின் கேர். பிஸ்வி பினான்சியல்ஸ். 10 வருடங்களுக்கு மேலாக ஹோம் லோன், பர்சனல் லோன், ப்ராப்பர்ட்டி லோன் என 10 லட்சம் வாடிக்கையாளர்களின் பேராதரவில் உலகம் முழுக்க உங்கள் பயணத்தை இனிமையாக்க லிஃபோனிக்ஸ் ஹாலிடேஸ், your luxury travel partner.